ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 10th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஏசுன் வந்துட்டு அவங்க சின்ன வயசில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே அவங்க அம்மாவை நினச்சோம், கூடவே குமியவங்க நினச்சும் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா குமியவங்க இன்னும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு பதட்டமாகவே இருக்குது. அப்போ தான் அவளுமே இங்கே கரெக்டாக வீட்டுக்கு வந்திருப்பா போல். ஸோ வந்ததுமே பார்த்தா அவங்க அம்மாவே அவளுக்கு கால் பண்ணுறாங்க. இவளும் எடுத்து பேசும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏமா இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வராமல் லேட்டாக வெளியே சுற்றிட்டு இருக்கா, எதுவும் பையன் கூடலாம் சுற்றிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதா, நானும் அப்பாவும் உன் மேலே தான் முழு நம்பிக்கையும் வச்சுருக்கோம், எங்களுடைய கௌரவமே நீ தான், அதை கெடுத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாதன்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. என்ன ஏமா நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறீங்க, எப்பயுமே என்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பீங்களா, அதை தவிர உங்களுக்கு நினைக்கிறதுக்கெலாம் வேறு எதுவுமே இல்லையா, சும்மா என்னை பற்றியே நினச்சி கவலைப்படாமல் நீங்கள் போங்க, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டு ஃபோனை வச்சிடுறா. இது கெடுத்துமே இவங்களுக்கும் கஷ்டமாயிடுதா. ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. நைட் அவங்களால தூங்கக்கூட முடியலை. வங்சிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, நீ ஏன் அவகிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அவள் வளர்ந்துட்டா, அவளுக்கு வெளி உலகெல்லாம் தெரியும், அவளே பார்த்துப்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி சொல்லும்போது, என்னதான் அவள் வளர்ந்துருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் இன்ன வரைக்கும் சின்ன பொண்ணு தான், அவளை நல்லா பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே, அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் உனக்கு ஏதாச்சும் கெட்ட கனவு வந்துச்சான்ற மாதிரி வங்சி கேட்குறாரு. கெட்ட கனவுன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி இவங்களும் எதை பற்றியும் யோசிச்சுட்டே இருக்க. இந்த பக்கம் இப்போ குமியவங்க தான் காமிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, அவள் நைட்டு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவளுடைய 3வது தம்பி இறந்து போயிருப்பான் இல்லையா, அன்னைக்கு கூட பயங்கரமாக புயல் காற்று அடிச்சிருக்கும். இவன் அந்த புயலில் சைக்கிள் ஓட்ட போகும்போது கீழே விழுந்துட்டான்னு சொல்லி தானே அன்னைக்கு கேசுன்னு பார்த்தா அந்த 2 குழந்தைங்களையும் தனியாக விட்டுட்டு போயிருப்பா. அதனால தானே அந்த சின்ன பையன் கடைக்கு போய் அங்கே இறந்தே போயிருப்பான். ஸோ அந்த விஷயம்லாம் இவளுக்கு அப்படியே தூக்கத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டு போக இவள் தூக்கத்திலே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி தான் இங்கே இயேசுனுக்கும் பார்த்தா அதே நினைவுகள் எல்லாமே அவங்களுக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களும் அதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே தூக்கத்திலே முணங்கிட்டே படுத்திட்டு இருக்க. பக்கத்தில் சவுண்டு கேட்டு குவங்சிக் தான் எழுந்து அவளுக்கு மறுபடியும் அதே கெட்ட கனவு வருது போலியேன்ற மாதிரி முகத்தில் வேர்த்துலாம் ஊற்றிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பக்கத்துலேயே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அடுத்த நாளே பார்த்தா ஏசுனுக்கு வந்துட்டு ஏதோ சரியில்லைன்னு தோணவும் அவங்க நேராக கிளம்பி சியோலில் தானே குமியவங்க இருக்கா, சாவலை பார்க்கறதுக்காக அவள் தங்கியிருக்க வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. கதவை தட்டி பார்த்தா அவள் திறக்கிற மாதிரியே தெரியல. அவள் உள்ள தூங்கிட்டு இருக்காளா இல்லை மயக்கத்தில் இருக்காளான்றதும் தெரியல. ஸோ உள்ள இவங்களே இப்போ ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது அவள் எழுந்துக்கவே மாட்டேங்கிறா. ஸோ அவள் மயங்கி தான் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னாச்சுமா எழுந்துருன்ற மாதிரி சொல்லவும் அவள் சுத்தமாக எழுந்துக்கவே மாட்டேங்கிறா. ஸோ அப்போ தான் பார்க்குறாங்க, சைடில் பார்த்தா ஏதோ கேஸ் லீக் ஆகியிருக்க மாதிரி இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி பொண்ணு இருக்கிறத பார்த்ததுமே லைட்டாக கொஞ்சம் பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்கவும் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோனை தேடுறாங்க. ஆனால் குமியம் கிட்ட பார்த்தா ஃபோன்லாம் எதுவுமே கிடையாது. கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டில் மட்டும்தான் ஃபோன் இருக்கும், அங்கே தான் போய் பேசி ஆகணும். அதனால இவங்க அப்படியே கதவை உடச்சிக்கிட்டு நேரம் உள்ள வந்து ஃபோனில் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அந்த டைம் தான் பார்த்தா இந்த பார்க் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஓனரோட பொண்ணை பற்றி அவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் போல். ஸோ இப்போ அவனுமே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது கேட்டதுமே அவன் பதறி போயிட்டு என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்க்க வர. கொஞ்சம் கூட யோசிக்கல. குமியவங்க மயங்க இருக்கிறத பார்த்ததுமே அவன் பாட்டுக்கு அவளை அப்படியே தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு அங்கேருந்து வேகமாக போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா லேட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடியே ஏசணும் உனக்கு ஒன்றும் இல்லமான்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்க. அப்போ தான் சின்ன வயசில் நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக குமியவங்க வந்துட்டு எப்பயுமே இப்படி தான், ஏதாச்சும் அவளே போய் ஒரு பிரச்சனையில் அடிக்கடி மாட்டிப்பா போல. அவள் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதோ அலமாரி மேலே இருக்க பொருள் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போக குழந்தைக்கு எட்டவே இல்லை. ஸோ எட்டி எடுக்கிறன்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த அலமாரி பார்த்தா கரெக்டாக அவன் மேலே விழ வந்திருக்கும். ஆனால் நல்ல வேலையாக ஏசுன்னு ஏதோ சுதாரிச்சு கொஞ்சம் உள்ளே வந்த டைமில் விழ போகிறத பார்த்துட்டு அவளை அப்படியே தூக்கி காப்பாற்றிருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு வாட்டி அவள் சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருக்கும்போது சர்க்கிளில் அப்படியே சைக்கிள் கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிரு. அவள் கீழே விழுந்திருக்க வேண்டியது. நல்ல வேலை இவங்க அதையும் சுதாரிச்சதுனால பின்னாடி வந்துட்டு இருந்த குவங்சிக்கிட்ட சொல்லி அவளை உடனே தூக்குங்கன்ற மாதிரி சொல்லுவோம். குவங்சிக்கும் பார்த்தா கரெக்டாக அவளை தூக்கி அங்கேருந்து காப்பாற்றிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டி அவளை பறவன் சொல்லி நினச்சிக்கிட்டு வீட்டோட கூரை மேலே இருந்து பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பா போல. அப்படி பண்ணி கீழே விழ போகும்போது நல்ல வேலையாக அதையும் ஏசுன்னு கண்டுபிடிச்சி குவங்சிக்கும் அவளும் வந்து சேர்ந்து பிடிச்சிருக்கு. அதில் பார்த்தா குவங்சிக்கும் குமியக்கும் வந்து கையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். ஆனால் பெருசாக உயிருக்கெல்லாம் எதுவும் ஆகியிருக்காது. எப்படி ஏசுன் சின்ன வயசில் இருக்கும்போது அவளுடைய அம்மா வந்துட்டு அவளுடைய உள்ளுணர்வு சொல்லி அவளை போய் அந்த கடத்த போகிறவங்க கிட்ட இருந்து காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி தான் ஏசுனும் பார்த்தா அவங்களுடைய உள்ளுணர்வுனால நிறைய வாட்டி குமியவங்க வந்து காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி தானே அவங்க இப்பவும் வந்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் தான் காமிக்கிறாங்க. அவளை ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தாச்சு போல். பெருசாக அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இப்போ அவள் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டா. அதை கேட்டதுக்கப்புறம் தான் ஏசுனுக்கும் உயிரே வந்த மாதிரி இருக்குது. அந்த டைம்னு பார்த்து குமியங்கோட அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தா இந்த விஷயம் கேள்விப்பட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். உள்ள போனதுமே அவள் அப்படி இருக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு பயங்கரமாக
பயங்கரமா அழுகதான் வந்துட்டு இருக்கு. உடனே அவளுக்கு கால்ல சாக்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கா. இது அங்கிருந்து ஏசுனுமே பாக்குறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்ததுமே குவாங்ஸிக்கு எப்பயுமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஷூ எல்லாம் போட்டு விடுறதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாம என்னதான் பேசுறாங்கன்ற மாதிரி இவங்களும் அப்படியே அங்கே என்ன கேட்டுட்டே இருக்க. இங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கான். நீ ஏன்டி அங்க தங்கன? நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னல, அந்த இடம் பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு, அந்த இடம் சேஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இனிமே அங்க தங்க வேண்டாம், நீ பேசாம என் கூடயே வந்துரு. அதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம்ல. நான் கூட உனக்காக ரிங்கெல்லாம் கொடுத்துட்டேனே, நீயும் அதை அக்செப்ட்லாம் பண்ணிட்டலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஏசுனுக்கு வந்துட்டு இதே மாதிரி தானே குவாங்ஸிக்கும் அவங்கள தனியாக கூட்டிட்டு போய் ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. உடனே எப்படி அப்பாவை மாதிரி ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சிருக்கா இவன்ற மாதிரி அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கே ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு இருக்க. இங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தா இன்னும் கதறிட்டு தான் இருக்கான். இனிமே நீ அங்கே இருக்காத, நல்ல வேளை உனக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? இப்போ கூட காரில் வரும்போது உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா நானும் செத்துடலான்ற முடிவோட தான் வந்தேன் தெரியுமான்ற மாதிரி குழந்தை பிள்ளைத்தனமாக அழுதுட்டு இருக்கா. கும்மியும் பார்த்துட்டு, எப்பா இது ஹாஸ்பிட்டல்ப்பா, கொஞ்சம் பொறுமையாக பேசு, அப்படிலாம் நீ ஏன் பேசுகிற? அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, லைட்டாக கொஞ்சமாக கார்பன் மோனாக்சைடை நான் இன்ஹேல் பண்ணியிருக்கேன் போல், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரிலாம் அவள் பேசிகிட்டு இருக்கா. பட் இவன் ரொம்ப பயந்துட்டான் போல், அதனால அழுதுகிட்டே, இனிமேல் நீ அங்கே இருக்காத, நான் திரும்ப உன்கிட்ட சொல்கிறேன், நீ ஏன் கூடயே வந்துரு, நான் என் அம்மா அப்பாவோட கை காலில் விழுந்தா வச்சு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் உன் அம்மா அதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிறியான்ற மாதிரி இவ கேட்குறா. கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, என் அம்மா ரொம்ப நல்லவங்க தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால நீ எல்லா வகையிலுமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அப்படி நினைக்கிறவங்க எதுக்கு அன்னைக்கு டின்னரில் என்கிட்ட அப்படி பேசினாங்கன்ற மாதிரி சொல்லவும் இதை ஏசுன்னு கேட்டதுமே அவங்களுக்கு கோவம் வந்துடும்ல. அப்போனா நம்ம பொண்ணு யாரோ ஏதோ திட்டிருக்காங்க போலன்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவங்க வேகமாக உள்ளே வந்துட்டு அவங்க அம்மா உன்னை என்னடி சொன்னாங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்ததுமே இவ ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறா. அம்மா ஏமா இப்படி திடீர்னு குறுக்கில் வந்து நிற்கிறேன்ற மாதிரி கேட்கவும், நீ முதல்ல சொல்லு அவங்க அம்மா உன்னை என்ன சொன்னாங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. உடனே இவங்க பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னவா உங்க அம்மாக்கு ஏன் என் பொண்ணை பிடிக்கலன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அவனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லாண்டின்ற மாதிரி ஏதோ சொல்ல வரான். பட் கும்மியங்க வந்துட்டு, அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இது சின்ன விஷயம் தான், நான் அப்புறமா சொல்றேன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் தான் கரெக்டாக வெளியே பார்க் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, என்னடா உள்ள போனவங்களை இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக உள்ள வந்திருப்பான். அப்பதான் பார்த்தா பார்க்கும் கும்மியங்கோட அந்த பாய் ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் டைமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்லயே பார்த்துக்கிறாங்க. அதோட அங்கே இருக்க நர்ஸ் வேற இவன் தானே கும்மியவங்க தூக்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதனால இவன் தான் வந்துட்டு கார்டியன் சொல்லி நினச்சிக்கிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக அவனை கூப்பிட்டா. இதை கேட்ட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, நீ எதுக்காக அவளை தூக்கிட்டு வந்தா, நீ எதுக்காக அவளுக்கு கார்டியன்ன்ற மாதிரி இப்போ அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட. இங்கே ஏசுன்னு பார்த்தா, முதல்ல நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க, உங்கள் அம்மாவுக்கு எதுக்கு என் பொண்ணு பிடிக்கலன்ற மாதிரி கேட்கவும் இவன் அதுக்கு மட்டும் வாயவே திறக்காம அமைதியாகவே இருக்கான். இவங்களுக்கே புரிஞ்சிருது நம்ம பொண்ணு வந்துட்டு ஏழையாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு. அதனால இவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம, எனக்கும் இந்த பையனை சுத்தமாக பிடிக்கல, இவனாலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே பார்த்தா கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. கும்மியங்க என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கா. அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்துட்டு கும்மியங்கோட தம்பி இருக்கான்ல, அவனை தான் காமிக்கிறாங்க. அதான் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்களே, அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த சாயோட பொண்ணும் இவனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஆன்டிஸ்லாம் பார்த்தா இவங்களை சும்மா ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வயசுலேயும் உங்களுக்கு என்ன லவ் கேட்குதுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஆண்டி பார்த்தா, இந்நேரத்துக்கு இதுங்க ரெண்டும் அண்ணன் தங்கச்சியாக சுற்றிட்டு இருக்க வேண்டியது, ஆனால் இப்போ பாரு காதல் பண்ணிட்டு வந்து நிற்கிதுங்கன்ற மாதிரி சொல்லவும் இதை பார்த்தா பையன் வந்து கேட்டுடுறான், என்ன சொல்கிறீங்க அண்ணன் தங்கச்சியா புரியலேன்ற மாதிரி கேட்கும்போது இன்னொரு ஆண்டி பார்த்தா, வாய மூடு, அதெல்லாம் எதுவும் சொல்லாத, இயேசுனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்ற மாதிரி சொல்லும்போது நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி அந்த ஆண்டியும் வாய மூடிக்க. பையன் எப்படி கேட்டுட்டு சும்மா விடுவான்னா, என்ன என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த ஆண்டியும் பார்த்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல், இந்த மாதிரி அந்த பொண்ணோடைய அப்பாவை தான் உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் கடைசி நேரத்தில் அவளை பிடிக்காம தான் உங்கள் அம்மா போயிட்டு உங்கள் அப்பா வம்சிக்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடா. அதை கேட்டதுமே இவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஏன்னா இத்தனை நாளாக 2 பேருக்கும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ தான் தெரிய வருது. அதனால அதை கேட்டதுமே தம்பி பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுறா. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டா போல. ஸோ இவன் வந்துட்டு அந்த ஆண்டி சொன்னதையே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வர. கரெக்டாக அப்போ தான் ஆப்போசிட்டில் பார்த்தா வம்சிக்கு வந்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்ததுமே பையன் பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்பாவை பாவம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, அப்பா நீ சந்தோஷமாக தானேப்பா இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, நான் சந்தோஷமாக தான்டா இருந்திருப்பேன், உன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும், முதல்ல என்ன மண்டை இது, ஒழுங்காக போயிட்டு இதை முதலே வெட்டிட்டு வா, இல்லைன்னா நானே மொத்தமாக மொட்டை அடிச்சு விட்டுருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இவனை திட்டிட்டு போக, இவன் இப்போ நம்ம என்னத்தை கேட்டோன்ற மாதிரி இப்படியே நின்றுட்டு இருக்கான். ஆனால் கட் பண்ணி அடுத்த சீன்லேயே பார்த்தா தம்பி வந்துட்டு இதுக்கப்புறமும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவன் ஆர்மிக்கு போக டிசைட் பண்ணிட்டான் போல. ஏன்னா கொரியாவில் தான் எப்பயுமே வந்துட்டு பசங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years ஆச்சு ஆர்மி போய் ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ இவனும் போக வேண்டியதாக
தான் இருக்கு போல. அதுக்காக பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அவன் லவ் பண்ற பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு ஏதோ புக் மாதிரி அவனுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்துருக்கா போல. அதுல பார்த்தா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, 2 பேரும் சேர்ந்து சாக்லேட் கவர்ன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுல ஒட்டி இருக்கு. ஸோ அத பத்தி இவன் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே அழுதுட்டு போயிட்டு இருக்கா. பின்னாடி தான் அவன விட்டுட்டு வரதுக்காக ஏசன் குவாங்சிக்கு 2 பேருமே வராங்க போல. ஸோ அம்மாவுமே பையன் எப்படி மிலிட்டரிக்கு போறது நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்றாங்க. அதே மாரி தான் குவாங்சிக்குமே இருக்கு. பட் அவர் வந்துட்டு எப்பவுமே பெருசா வெளிய காட்டிக்க மாட்டார்ல. அதனால எதையுமே வெளிய காமிச்சுக்காம தான் இப்பவும் இருக்காரு. அங்க கட் பண்ணா இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு குமியோங்க தான் காமிக்கிறாங்க. இங்க எப்படி அவளுடைய தம்பி வந்துட்டு ஆர்மிக்கு போறானோ, அதே மாரி அங்க பார்க் இருக்கான் இல்லையா? அவனுமே வந்துட்டு ஆர்மிக்கு போயிருக்கான் போல. அந்த விஷயம் இவளுக்கு இப்பதான் தெரியவே வருது. அதுவும் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிறா. எதுக்காக இப்ப போணுன்ற மாரி கேட்கும்போது, அவனுக்கு இப்பதான் போணும்னு தோணிருக்கு போல. அதனால தான் திடீர்னு கிளம்பி போயிட்டான். ஆனா என்ன ஏதுன்னுலாம் சொல்லல. பட் அவனுடைய இடத்துல இருக்க பொருள் எல்லாத்தையுமே நம்மளே பிரிச்சு எடுத்துக்க சொல்லிட்டான். அது மட்டும் தான் எனக்கு தெரியுன்ற மாரி சொல்ல. இவளும் அதெல்லாம் கேட்டுட்டு எதுக்காக அவரு திடீர்னு இப்ப ஆர்மிக்கு போயிருக்காருன்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இப்ப கூட வேலை பார்க்குற அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அவனுடைய ரூம்ல வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல எனக்கு வேணுன்றத நான் எடுத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ நீ போய் பாருன்ற மாரி சொல்லவும், இவளும் அவன் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு தான் வரான். அங்க தான் ஆல்ரெடி அவன் பெயிண்டிங்லாம் வரைஞ்சு வச்சிருப்பான்ல. ஸோ அந்த மாரி ஒரு பெயிண்டிங் வந்துட்டு துணி போட்டு மூடி இருக்கு. அது எதார்த்தமா காத்துல அப்படியே அந்த துணி ஆட இவன் அப்பதான் அந்த நோட்டே பண்றா. என்ன பெயிண்டிங்கா இருக்குன்ற மாரி அதை ஓபன் பண்ணி பார்த்தா, அச்சசலா இவள அப்படியே பெயிண்டிங்கா வரைஞ்சு வச்சிருக்கான். இவ பார்த்ததுமே என்னடா இதுன்ற மாரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்பதான் இவளுக்கு வந்துட்டு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. என்னன்னா இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல தானே வேலை பார்க்குறாங்க. ஸோ எப்பயுமே வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த பார்க் பார்த்தா எப்பவுமே இவகிட்ட நல்லா பேசுவான். ஃபர்ஸ்டெல்லாம் அவன் சரியா பேசக்கூட மாட்டான், சிரிக்க கூட மாட்டான். ஆனா இவ கூட இருக்கும்போது மட்டும் சிரிச்சு பேசுறது, இவகிட்ட ரொம்ப நல்லா பேசுறதுன்ற மாதிரியெல்லாம் இவளுக்கு இருக்கும். அதை அப்போ வந்துட்டு அவ பெருசா நோட் பண்ணிருக்க மாட்டா. பட் இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் அவனுக்கு நம்ம மேல ஒரு ஃபீலிங் இருந்திருக்குன்றதே இவளுக்கு இப்போ புரிய வருது. ஏன்னா அவன் இவளை பார்க்குற விதம், பேசுற விதம் எல்லாமே வந்துட்டு அவன் நம்ம மேல இருக்க ஃபீலிங்கோட தான் பேசியிருக்கான்றதை இவ இப்பதான் புரிஞ்சுக்கிறா. பட் அப்போ அவளுக்கு அது தோணி இருக்காது. ஆனா இப்பதான் அது எல்லாமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. ஸோ அதனால என்ன யோசிக்கிறானா, ஒருவேளை நம்ம மேல இருக்க ஃபீலிங்னால தான் அதை நம்ம கிட்ட சொல்ல முடியாம அவன் மிலிட்டரிக்கு கிளம்பி போயிட்டானோன்றது கூட இவளுக்கு தோணுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை போயின்றதெல்லாம் இவளுக்குமே தெரியல. ஸோ இப்படியே நாட்கள் போக குமியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேர்கிட்டயுமே இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற விஷயத்த சொல்லிட்டான் போல. அதனால இப்ப 2 வீட்டு ஃபேமிலியுமே அடுத்து என்ன பண்ணலான்றத பேசுறதுக்காக ஒரு இடத்துல மீட் பண்ணலான்றதுக்காக வராங்க. குமியோங்க வந்துட்டு அவங்க அம்மா அப்பா ஏசுன் குவாங்சிக் 2 பேரையுமே கூட்டிட்டு வந்துட்டா. ஆனா மாப்பிள்ளை வீட்ல இருந்து இன்னும் அவங்க யாருமே வர காணோம். இவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னும் பையன் வீட்டு சைடுல இருந்து ஆளே வரலன்றது தெரிஞ்சதுமே குவாங்சிக்கு பார்த்தா ஆல்ரெடி இந்த பையனை பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே பார்த்து பேசி இனிமே என் பொண்ணு பின்னாடிலாம் சுத்தாதன்ற மாதிரிலாம் வார்ன் பண்ணியிருப்பார்ல. ஆனாலும் அதை கேட்கும் போது தானே அவன் சுத்திட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால இதுக்கப்புறமா இந்த சம்மந்தம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. பேசாம கிளம்பலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கும்யோங் தான் இல்லப்பா சியோல ரொம்ப டிராஃபிக் இருக்கும். அவங்க டிராஃபிக்ல தான் மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்கன்ற மாதிரி அவ தான் சமாளிச்சிட்டு இருக்கா. என்னதான் ஏசுனுக்கும் குவாங்சிக்கும் இதுல சுத்தமா விருப்பமே இல்லைனாலும் தன்னோட பொண்ணு கும்யோங் ஆசைப்பட்டுட்டான்றதுனால அவங்களுமே பெருசா எதுவுமே காட்டிக்கல. சரி பொண்ணுக்காக விட்டு கொடுத்து போவோன்றதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துலயே மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து வந்தது லேட்டு. ஆனா மாப்பிள்ளை வீட்ல இருந்து பார்த்தா யாருமே உங்ககிட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாரின்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுவே யசுனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் பொண்ணுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கும்யோங் தான் பார்த்தா எல்லாருக்குமே சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருக்கா. அதுல வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே அதிகமா வச்சு கொடுத்துட்டு கடைசியில் இவளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ இவ மட்டும் கம்மியா வச்சுக்கிறா. இதை வந்துட்டு ஏசுன் நோட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல ஏசுன் கல்யாணம் ஆன புதுசுலலாம் அவங்களுமே இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அதிகமா சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு கடைசியா இருக்க கொஞ்சத்தை தான் ஏசுன் சாப்பிடுவாங்க. அதை சின்ன வயசுல இருந்தே கும்யோங் நோட் பண்ணியிருப்பா போல. ஸோ அதனால தான் இப்போ அவளும் நம்மள மாதிரியே நடந்துக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுதா. ஸோ அவங்களுடைய சாப்பாடு பவுலை எடுத்து பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அவளோட கம்மியா இருக்க பவுலை இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கும்போது குவாங்சிக் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கல்யாணத்தை பத்தி தானே பேசி ஆகணும். அதனால கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்களே சொல்றோம் எங்களுடைய ஜேஜு ஐலாண்ட்லேயே இந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லும்போது உடனே பையனோட அம்மா பார்த்தா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 2 இடத்துலலாம் கல்யாணம் வச்சா அப்புறம் என் பையனை எல்லாரும் கலாய்ப்பாங்க. நாங்கள் வந்துட்டு எங்கள் முறைப்படி சியோவில் தான் கல்யாணம் வைப்போன்ற மாதிரி சொல்ல இங்கேயே கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் குவாங்சிக் பார்த்தா உடனே ஓகே உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சியோலையே கல்யாணம் வச்சுக்கலான்ற மாதிரி விட்டு கொடுத்து தான் போகிறாரு. ஏன்னா பொண்ணோட வாழ்க்கையாச்சே. ஸோ விட்டு கொடுத்து தானே போகணும். ஆனால் இதுவே யசுனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவங்க இப்போவே இப்படி நடந்துக்கிறாங்களே, கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம பொண்ணை எப்படி நடத்துவாங்கன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பையனோட அப்பாவுக்கு வந்துட்டு அது ஓரளவுக்கு சம்மதம் தான் போல். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல, குடும்ப பாரத்தை எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் மருமக பார்த்துப்பா, நீயும் நானும் ஃப்ரீயாக இல்லைன்ற மாதிரி தான் ஒய்ஃப் கிட்ட பேச ஒய்ஃப் உடனே ஆமாம் இவளா
ஒரு சூப்பு கூட ஒழுங்கா இவளுக்கு பவுலில் ஊற்ற தெரியாது, இவகிட்ட எங்கேருந்து குடும்ப பாரத்தெல்லாம் கொடுக்குறது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவளை அப்பவும் மட்டம் தட்டி தான் பேசுகிறாங்க. இதை கேட்கும் போதே குவங்சிக்கும் சரி யசுனுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பொண்ணை இப்படிலாம் இவங்க பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் குவங்சிக் பார்த்தா சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. அவள் வேலைக்கு போகிற பொண்ணு இல்லை, ஸோ அங்கேயும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணும்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அதனால தான் நான் அவளை வேலைக்கெல்லாம் போக வேணாம்னு சொல்லி ஆல்ரெடி என் பையன்கிட்ட சொல்லிட்டேனே, அது உங்கள் பொண்ணு உங்ககிட்ட சொல்லலையான்ற மாதிரி கேட்கவும், இந்த பையன் ஆக்சுவலி இந்த விஷயத்தையே கும்மியும் கிட்ட சொல்லலை போல. ஸோ அவளே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்க்குறா. இதெல்லாம் கேட்கும்போது இந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வருமா வராதான்ற மாதிரி யசுனுக்கும் சரி குவங்சிக்கும் சரி மனசுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல பார்த்து அந்த பையனோட அப்பா வந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு கொஞ்சம் வச்சு கொடுமான்ற மாதிரி பவுல நீட்டவும், கும்மியும் அதை வைக்க தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதுலயே அந்த பையனோட அம்மா முகம் வந்துட்டு அப்படி மாறுது, இதுக்கு கூட விளாக்கி இல்லை போலையான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிற குவங்சிக் வந்துட்டு அந்த பையன் கிட்ட கண்ணை காட்டி போடா அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும், அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அம்மா விடுங்க நானே பண்றேன்ற மாதிரி அங்கே எழுந்து போய் கும்மியும் நீ விடு நான் பண்றேன்ற மாதிரி சொல்லவும், இவன்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு ஏசுனே பார்த்தா எழுந்து போய் அவங்க எல்லாருக்குமே வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அந்த பையனோட அம்மா வந்துட்டு சும்மா இல்லை, இப்பதான் புரியுது உன்னை வீட்டில் உங்கள் அம்மா எந்த வேலையுமே செய்ய சொல்லவே மாட்டாங்க போலையே, ஏன்னா எல்லா வேலையுமே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க போலையே, அதனால தான் நீ இப்படி எதுவுமே தெரியாமல் வளர்ந்துருக்கேன்ற மாதிரி சொல்லுவோம். யசுனுக்கு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததும் இப்போ கோவமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கோவத்தில் எங்கள் வீட்டில் அவள் ராணி மாதிரி செல்லமாக வளர்ந்தவ, அதனால பெருசாக வந்துட்டு நாங்கள் எந்த வேலையுமே அவகிட்ட சொன்னதே கிடையாது, அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம், அதனால தான் அவளுக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி கோவத்தில் சொல்லிடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு மாதிரி ரெண்டு ஃபேமிலிக்கும் நடுவில் பார்த்தா ஏடி போட்டியமாக பேசுகிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுவே இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த விஷயம் இப்போ கல்யாணம் வரைக்கும் போகுமான்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பையனோட அம்மாவுக்கு வந்துட்டு கும்மியும் சரி அவளுடைய ஃபேமிலியும் சரி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க தான் பணக்காரங்க கிடையாதுல்ல, அதனால தான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடணுன்ற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியும் ஒரு வழியாக இந்த மீட்டிங் நடந்து முடியா யசுனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ அதனால வெளியே வந்ததுக்கு அப்புறமா பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க பாட்டுக்கு ஏறி போய் காரில் உட்காந்துக்கா. அப்பா மட்டும்தான் பார்த்தா ஒன்றும் கவலைப்படாதமா எல்லாம் சரியாயிடும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவங்க தான் கொடுத்து வச்சிருக்கணுன்ற மாதிரி பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து காரில் கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் கும்மியுக்குமே அது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எவ்வளோ அசிங்கப்பட்டாங்கன்றதை இவ பக்கத்தில் இருந்து பார்த்தால அவளால் ஆனால் எதுவுமே பேச முடியல. ஸோ அந்த ஃபீலிங்கில் அவளுமே பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே பெருசாக எதுவுமே பேசிக்கல. ஆனால் இப்போ காரில் போகும்போது யசுன் மட்டும் பார்த்தா அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொம்பளை அந்த பேச்சு பேசுது, இவ பாட்டுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நின்றுட்டே இருக்கா. அவங்களுக்கு என்னடானா சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கா, அது கூட பரவாயில்ல, என்கிட்ட மட்டும் அப்படி வாய்க்கிலேயே பேசுகிறாள், ஆனால் அவங்க கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. அதுவும் அந்த பொம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசுதுன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம பொண்ணை என்ன பாடுபடுத்துமோ என்னதான் பண்ணுறதுன்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. பட் அப்பா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குல்ல, ஸோ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்ம எப்படியாச்சும் நம்ம பொண்ணு கல்யாணத்தை அவங்க நினைக்காத அளவுக்கு பெருசாக பண்ணணும், அவளுக்கு நம்மளால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பணும், அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியுன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்க. பண்ணிடலான்ற மாதிரி வங்சிக்குமே சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இப்போ கும்மியங்கும் பார்த்தா அவங்க ஃபேமிலி கூட தான், அதாவது அந்த பையன் வீட்டு ஃபேமிலி கூட தான் காரில் போயிட்டு இருக்கா போல. அப்போ கூட அந்த பையனோட அம்மா பார்த்தா இவளை திட்டிகிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவளை திட்டுறது இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து வேற திட்ட ஆரம்பிச்சிருவோம். இவளுக்கு அழுகியே வந்துடுது. அதனால என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் என் அப்பா அம்மா முன்னாடி தயவு செஞ்சு என்னை இந்த மாதிரி நடத்தாதீங்க, ஏன்னா அவங்க என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க, நான் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு அவங்களால இருக்கவே முடியாது, ஸோ தயவு செஞ்சு அவங்க முன்னாடி மட்டுமாச்சு இப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்ல, அது கேட்டு தான் அவங்களுக்கு இன்னும் கோவம் வருது. அப்பவும் திட்டிகிட்டே தான் இருக்காங்க. இவளுக்கு என்ன பண்ணுறது, சகிச்சுட்டு வாழணுன்ற மாதிரி இவளே முடிவு பண்ணிட்டா. அங்கே கட் பண்ண அடுத்து வந்துட்டு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு போல. ஸோ கும்மியும் வந்துட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்கா. பின்னாடி ஏசனும் பார்த்தா நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு போல. அந்த ஆண்டி வர திட்டுவாங்கம்மா, லேட்டாக போனா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, ஓடி வாமான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் இவங்களால ஷூ போட்டுட்டு நடக்க கூட முடியல, எனக்கு கால்லாம் வலிக்குதுடி, ஓட முடியாதுன்ற மாதிரி சொல்லவும், இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் ஒழுங்கா டாக்ஸியில் போயிருக்கலாம், இப்போ லேட்டாக போனால் அவங்க வேற திட்டுவாங்கன்ற மாதிரி சொல்ல. ஏன் அன்னைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் தடவை மீட் பண்ணும்போது எங்களை 1.5 மணி நேரம் உட்கார வச்சாங்களே, இப்போ அந்த பொம்பளையில கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியாதான்ற மாதிரி கேட்டு இங்கேயே சண்டை வர ஆரம்பிச்சிருது. பட் இருந்தாலும் கும்மியும் பார்த்தா எப்படியும் சமாளிச்சு ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு அவங்கள கூட்டிட்டும் வந்துட்டா. அங்கே வந்து பார்த்தா அந்த பையனோட அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க போல. ஏசனும் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரியான ட்ரெஸ்ஸஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்க. கும்மியும் வந்தேன், அம்மா உனக்கு இருக்கிறதே ஒரே பொண்ணு, அதனால என் கல்யாணத்தில் நீ நல்லா ட்ரெஸ் போட வேண்டாமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லவும், அப்படியா, அப்படின்னா எனக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும், அதில் பூ போட்ட டிசைன்
டிசைன் இருந்தா அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறியான்ற மாதிரி கேட்கவும், சரிம்மா உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோன்ற மாதிரி அவ சொல்லிடுறா. ஆனா அந்த லேடியா அதுக்கும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கு. இல்ல இல்ல அவங்களுக்கு அந்த கலர்லாம் நல்லா இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒரு கலர் காட்டுனீங்கல்ல அதையே குடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லவும், இது கேட்டதும் குமியங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அவளால அங்க எதிர்த்து எதுவும் பேசக்கூட முடியல. இவ இப்படி அமைதியாவே நிக்கிறத பார்த்ததும் அந்த ஏசனுக்கும் கஷ்டமாயிடுது. அதனால அவங்க எதுவுமே பேசிக்கல, அமைதியா விட்டுடுறாங்க. ஸோ அதனால வேற வழியே இல்லாம இவங்க சொன்ன கலரையே போனா போது நீ எடுத்துக்கிட்டு வந்துரு. 2 பேருமே பார்த்தா பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க போல. ஸோ 2 பேரோட அம்மா மட்டும் உள்ள உட்காந்துட்டு இருக்க. குமியங் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் வரான்னு சொல்லிட்டு அவனுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனும் வந்துடுறா. வந்ததுமே என்ன நீ மட்டும் இருக்க, அவங்க 2 பேரும் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க உள்ள இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, தனியாவா விட்டுட்டு வந்தா, அப்பனா அது ரொம்ப டேஞ்சரு, வா வா சீக்கிரமா போலான்ற மாதிரி அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்க பையன் நினைச்ச மாதிரியே இந்த பக்கம் அம்மா பார்த்தா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்ற மாதிரி யேசுன் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் என்னது அதுன்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு இந்த கல்யாணத்துல பெருசா விருப்பமே இல்ல, ஸோ இந்த கல்யாணத்தை எப்படியாச்சு நீங்களே நிறுத்திடுறீங்களான்ற மாதிரி கேட்கவும், யேசுனுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்க எதனாலன்ற மாதிரி கேட்கும்போது, உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன எங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, எங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி வந்துட்டு எப்படி உங்க மாதிரியான ஒரு ஃபேமிலி கிட்ட இருந்து பொண்ணு எடுக்க முடியும், ஸோ அதெல்லாம் எங்களுக்கு செட்டே ஆகாது. இருந்தாலும் என் பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி நானும் பல்ல கடிச்சிட்டு இது வரைக்கும் வந்துட்டேன். பட் இதுவே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இதுக்கப்புறமும் இது கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு வந்து எப்படி எங்கள் வீட்டில் நிம்மதியாக வாழ முடியும், அதை பற்றிலாம் நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதனால நீங்களே டீசெண்டாக இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா அது நம்ம 2 ஃபேமிலிக்குமே ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்ல, யேசுனுக்கு இதை கேட்டது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேடி வந்துட்டு உங்கள் பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி யேசுன் மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிட, அவங்களுக்கு எப்படி இருக்கும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. கண்ணெல்லாம் கூட லைட்டாக கொஞ்சம் கலங்கவே ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோத்தையும் பேசிட்டு அந்த லேடி பார்த்தா, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் நான் இதை பேசலை, ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஓப்பனாக சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனாலும் ஏசுன்னு பார்த்தா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க, ஆனால் இப்போ இதனால் அதிகமாக காயப்பட போகிறது யார் தெரியுமா, உங்கள் பையன்தான்ற மாதிரி சொல்லவும், அதை கேட்டுட்டு இந்த லேடி பெருசாக கவலைப்படுற மாதிரி தெரியல. இப்போ அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யூசன் வந்துட்டு அவங்க பேசினதையும் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கோவமா வராங்க. இவங்க இப்படி கோவமா இருக்கிறத வச்சு குமிங் பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா. என்னம்மா அவனுடைய அம்மா உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா, என்ன சொன்னாங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவங்க அதெல்லாம் சொல்றதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா சொன்னா இவளுடைய மனசும் கஷ்டப்படும்ல, அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஸோ அதனால சொல்லாம உங்ககிட்ட நான் ஒரு அம்மாவா ஒன்னே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு சொல்லி நீ 1க்கு 2 தடவை யோசி. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணுறவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னை எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவாங்க. நீ எப்பயுமே கஷ்டப்படுறத நானும் சரி உன் அப்பாவும் சரி விரும்பவே மாட்டோம். ஒரு வேளை நாளை பின்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதை பார்த்துட்டு என்னாலையும் சரி உன் அப்பாவாலையும் சரி சும்மா இருக்கவே முடியாது. ஏன்னா நாளை பின்ன அந்த லேடி உன்னை ஏதாச்சும் சொல்லி சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை பார்க்குற நானும் உன் அப்பாவும் உயிரோடவே இருக்க மாட்டோம். இதை தான் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ ஒன்றுக்கு ஒரு 2-3 தடவை நல்லா யோசிச்சே முடிவெடுமான்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்களே தவிர அந்த பையனோட அம்மா சொன்ன எந்த விஷயத்தையுமே இவங்க பார்த்தா டேரெக்டாக குமியும் கிட்ட சொல்லவே இல்லை. பட் இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறத வச்சு அவங்க ஏதோ பெருசாக நம்ம அம்மா கிட்ட பேசியிருக்காங்கன்றத குமியவங்கால மட்டுமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் பாய் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் இப்படி ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு என்ன முடிவு தான் நம்ம எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தோடையே நின்றுட்டுருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 10th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.